இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைக்கு பெயர் வைப்பது எப்படி, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை குருவின் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். புனர்பூச நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்களை கொண்டே பெயர் அமைப்போம். இதுதான் வழக்கத்தில் உள்ள முறை. இது சரி என்று கேட்டால் சரிதான், தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப குரு நல்லா இருக்கார், வலுவாக இருக்கார் அப்படின்னா 2-6-10 பாவ தொடர்பு, 4-10, 6-10ங்கிற மாதிரி பொருளாதார பாவ தொடர்பு பெற்று இருக்கார் அப்படின்னா அந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் வளர வளர கிடைத்து கொண்டே இருக்கும். ரொம்ப இலகுவாக கிடைச்சிடும். நல்ல மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, வேலையில் உயர் பதவி, நல்ல பொருளாதாரம், இது அனைத்தும் குரு அளித்து விடுவார். அதுவே அந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா 6-12, 8-12 தொடர்புலாம் பெற்றிருக்கார் அப்படின்னா இப்ப நான் சொன்ன அனைத்தும் அந்த குழந்தை போராடி போராடி பெறக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். போராடி போராடி கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு சில விஷயங்கள் எதிர்மறையாகவும் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கும் போது அந்த குழந்தையின் ஜாதகத்தில் எந்த கிரகம் மிக வலிமையாக இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். அந்த கிரகத்தின் சாரம் கொண்ட பெயர்கள் அல்லது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் சார்ந்த பெயர்கள். நட்சத்திரம் வலிமையா இருந்து நிறைய பாவத்துக்கு தொடர்பு, நல்ல தொடர்பு பெற்று சாரம் கொடுத்திருந்தாருன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த பெயர்கள் அப்படி வைக்கும் போது அந்த குழந்தையின் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.